தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கோவக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னியாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி வெந்து வரதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விடுவோம். தக்காளி நல்லா மசிச்சு விடுவோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணுவோம். நல்லா தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. அப்போதான் ஒரு டேஸ்ட் வரும். கோவக்காய் வேக ரொம்ப டைம் ஆகும். கோவக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிடுவோம். நல்லா ஒன்றா வதக்கி நல்லா வதக்குங்க. இதோட தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு சாம்பார் பொடி, தேவையான அளவு மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துக்கோம். கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கோவக்காய் வேக ரொம்ப டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றின அளவு கொஞ்சமாக இஞ்சிடுச்சு. இன்னும் வெயிட் பண்ணணும். நம்ம இன்னும் நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நல்லா கோவக்காய் வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காய் ரெடி ஆகும். பாருங்கள், நம்மளோட கோவக்காய் நல்லா தண்ணி சுண்டிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதோட நம்மளுடைய கோவக்காய் பொரியல் ரெடி. இதை நம்ம சாப்பாட்டோட வச்சு நல்லா சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ரசம், கோவக்காய் பொரியல் ரெண்டையும் ஆட் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.